ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ரிசப்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி போன வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன், என்னோடய ஃப்ரெண்டோட மேரேஜ்னு சொல்லி அவங்களோட ரிசப்ஷன் வீடியோ தான் இந்த விலாகில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் கொஞ்சமாக தான் விலாக் எடுத்தேன், ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ரொம்ப நாள் கழித்து நம்ம மீட் பண்ணுறங்காட்டி ஜாலியாக பேசிட்டு ஃபன் பண்ணுறதுலேயே எங்களுக்கு டைம் போயிடுச்சு. வீடியோ வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். எல்லோரும் நாங்கள் போகும்போது மணி 7. ஆனால் வந்து ஒவ்வொருத்தரும் வரத்துக்கு வந்து லேட் ஆகிடுச்சு. எல்லாம் வந்து ஒரு 8:30 அப்படிங்கும்போது கரெக்டாக எல்லாருமே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் சரி கேக் கட் பண்ணலாம், ஏன்னா அடுத்தது வந்து அவங்களுக்கு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சரி ஓகே நம்ம இப்போ கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கேக் கட் பண்ணுறதுக்கோசரம் எல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தோம். எல்லாமே ஆல்ரெடி எல்லாம் நாங்கள் வந்துவிட்டோம். நிறைய ஒரு 2-3 பேர் வந்து வந்துட்டு போயிட்டாங்க, ஏன்னா லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. சரின்ட்டு நம்ம இப்போ இருக்கிறவங்கள வச்சு கேக் வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளாம் இருந்தோம். அவர் ஃபோட்டோகிராஃபர் வந்து சொன்னார், அந்த ஸ்ப்ரே வந்து அடிக்காதீங்க, க்ரூம் மேலே அடிக்காதீங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஃபோட்டோஸ் நிறைய இன்னும் எடுக்கணும் அப்படின்ட்டு அவர் சொல்லிகிட்டு இருந்தார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் அடிக்கலை. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா எப்படி நல்லா இருக்கா? இந்த ஃபோட்டோ வந்து இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ஒவ்வொரு கிளாஸ் வந்து பாஸ் பண்ணி போகும்போது இந்த மாதிரி ஒரு குரூப் ஃபோட்டோ எடுப்பாங்கள்ல, அந்த சேம் ஃபீல் தான் இதுலேயும் இருந்துச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டீச்சர்ஸ் நடுவில் இருப்பாங்க, சுற்றி நாம்பளாம் இருப்போம். ஆனால் இப்போ வந்து டீச்சர்ஸ்க்கு பதிலாக இவங்க 2 பேரும் நடுவில் உட்காந்துருக்காங்க, குரூம் நடுவில் இருக்காங்க, மித்தது வந்து நாம் பின்னாடி நிற்கிறோம். ஆனால் வந்து இதில் என்னென்னா நம்ம எல்லாருக்குமே வந்து எங்களுக்கு ஆல்மோஸ்ட் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்கள்லாம் இருக்குது. இதில் வந்து இன்னும் 2 பேர்த்துக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகலை, விக்கிக்கும் மணிக்கும் மட்டும்தான் ஆகலை. மித்த எல்லாமே வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு குரூப் ஃபோட்டோ மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. இதை பார்க்கும்போது என்னோடய ஸ்கூல் லைஃப்பில் நம்ம குரூப் ஃபோட்டோ எடுத்திருக்கோம்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு நல்ல ஒரு ஃபன்னான மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த ஸ்ப்ரே வந்து நீங்கள் குரூம் மேலே தானே அடிக்க வேணான்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நாங்களே அடிச்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஸ்ப்ரே பண்ணாங்க, அந்த நூடில்ஸாக வரும், அந்த ஸ்ப்ரே பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஸ்ப்ரே பண்ணாங்க. இந்த நூடில்ஸ் ஸ்ப்ரே பண்ணும்போது கூட ஒன்றும் தெரியல. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்ப்ரே பண்ணும்போது தான் வந்து நல்லா ஒரு ஒயிட்டாக வந்து எப்படி நம்ம சோப்பு நாரின்னு சொல்லலாம்ல, க்ரீம் மாதிரி, அந்த மாதிரி வந்து ஒரு இதாக இருந்துச்சு. அந்த ஸ்ப்ரே தான் இப்போ பண்ணிகிட்டு இருந்தா சரி ஓகே, ஏன்னா வாங்கின ஸ்ப்ரே வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல. அது யார் மேலே அடித்தா என்ன, குரூம் மேலேயே அடிக்கணும்ன்ட்டு இல்லை, நாங்களே அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நாமளே அதை அடிச்சிட்டோம். ஒரு வழியாக எங்களுக்கு அது முடிச்சாச்சு அந்த ஸ்ப்ரேவை, அவ்வளோதான். முடிச்சுட்டு கேக் கட் பண்ணுற மூமெண்ட்டெல்லாம் முடிஞ்சுது. கேக் கட் பண்ணிட்டு எல்லாம் கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு, இந்த கேக்கை வாங்கும்போது ஆசையாக தான் எல்லோரும் வாங்குறாங்க. ஆனால் வாங்கிட்டு நம்ம சாப்பிடும்போது ஒரு பீஸோட சரி மறுக்க யாரும் கேக் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க, ஏன்னு தெரில. எல்லாமே எல்லா ஒரு மேரேஜ்லேயும் அப்படி தான். கேக்குங்கும்போது வாங்கி கட் பண்ணுறோம், ஒரு பீஸ் சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் யாருமே அதை சாப்பிட்றதில்ல. இந்த கேக்கை நான் எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்குள்ளே சாமி, எல்லா குழந்தைங்களுக்கு கொடுத்தா ஒவ்வொரு குழந்தைங்க வேணான்னு சொல்கிறாங்க, ஏன்னு தெரில. ஆனால் எல்லா குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு மீதி வந்து ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. அந்த பீஸ் அப்படியே எடுத்துகிட்டு போய் நான் வெளியே வச்சுட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து அந்த கேக் கட் பண்ணுற மூமெண்ட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு ஐஸ்கிரீம் வாங்க வந்தோம். ஐஸ்கிரீமில் வந்து 2 ஐஸ்கிரீம், வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி இருந்திருக்கு. ஆனால் நான் போன நேரம் ஸ்ட்ராபெரி மட்டும்தான் கிடச்சிது எனக்கு. ஏன்னா எனக்கு வெண்ணிலா தான் பிடிக்கும். எனக்கு ஐஸ்கிரீம்னாவே வெண்ணிலா மட்டும்தான் பிடிக்கும். ஸ்ட்ராபெரி மித்த எதுவுமே பிடிக்காது. அதனால் வந்து சரி ஸ்ட்ராபெரி தான் இருக்குன்னு நினச்சிட்டு நான் 2 வாங்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது, உள்ளே போனதுக்கப்புறம் தான் வெண்ணிலாவும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வச்சுருந்தாங்க. எப்படி இவங்களுக்கு மட்டும் கிடச்சிதுன்னா இன்னொன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, வாங்கினது வந்து என்னால் சாப்பிட முடியல. என் ஃப்ரெண்டோட பையனுக்கு பாதி நான் கொடுத்துட்டேன். இதோட வந்து இந்த ரிசப்ஷன் வீடியோ வந்து முடியுது. இவங்க எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். இது வந்து அவனோட ஒய்ஃபு. நல்ல ஒரு வீடியோ வந்து ஃபன்னாக முடிஞ்சுது. அடுத்த மேரேஜில் நம்ம பார்ப்போம். இன்னும் 2 பேர்த்துக்கு இருக்குது. அடுத்த மேரேஜில் வந்து இதை விட கொஞ்சம் நல்லா ஃபன் பண்ணலாம். சரி வாங்க. நெக்ஸ்ட்டு இதில் நாங்கள் ஒரு ரெசிபி நான் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன், சீக்கிரம் வீட்டில் சட்டுன்னு செய்கிற மாதிரி. அது என்னென்னு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள் வந்து
உருளைக்கிழங்கு, மிளகுத்தூள், உப்பு இது 3 இருந்தால் மட்டும் போதும். நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் வந்து டக்குன்னு ஒரு மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 4 உருளைக்கிழங்கை வந்து ஒரு 90% வேக வச்சு எடுத்திருக்கேன். எடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கேரட் துருவியில் வச்சு நல்லா துருவிக்கலாம். ஏன் நான் வந்து 90% வேக வச்சேன்னா அப்போ தான் இந்த மாதிரி நம்ம துருவும் போது நம்மளுக்கு ஒரு துருவல் ஷேப் கிடைக்கும். இல்லைன்னா வந்து நம்மளுக்கு மாவாக இருக்கும்போது நம்மளால் துருவ முடியாது. அதனால் வந்து நான் 90% வந்து வேக வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து துருவும் போது ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம 4 உருளைக்கிழங்கையும் நல்லா வந்து துருவி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன் துருவுனா நம்ம வந்து அது மேலேயே நல்லா வந்து ஒரு மொறுமொறுத்தன்மை நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் வந்து நம்ம துருவி எடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் மிளகுத்தூள், உப்பு 2யும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ரவை ஆட் பண்ணுறதுனா கொஞ்சம் மொறுமொறு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரவை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. இது வந்து ரொம்ப வந்து இந்த சப்பாத்தி மாவுக்கு பிணையிற மாதிரிலாம் அழுத்தியெல்லாம் பிணைக்கக்கூடாது. லைட்டாக வந்து 3யும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப் வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டை ஷேப்பு இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஓவல் ஷேப் அந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஓவல் ஷேப் வந்து பிடிச்சிட்டு நல்லா வந்து நீங்கள் கையிலேயே அழுத்தி பிடிச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா விரிசல் விடுற மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ அதுக்குள்ளே நீங்கள் எண்ணெய்க்குள்ளே போடும்போது அதுக்குள்ளே எண்ணெய் போச்சுன்னா கருகி போயிடும். அதனால் நல்லா வந்து கையிலேயே லைட்டாக அழுத்தம் கொடுத்து பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி வந்து எனக்கு கிடைச்ச 4 உருளைக்கிழங்குல எவ்வளோ ஷேப் கிடைச்சது அதை நான் பிடிச்சி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கங்க. நல்லா ஆயில் வந்து ஹீட்டாக இருக்கிற டைமில் தான் போடணும். இல்லைன்னா வந்து மொறுமொறுப்பு கிடைக்காது. நல்லா இந்த மாதிரி ஹீட்டாக இருக்கும்போது நீங்கள் போட்டிங்கனாவே தெரியும். பபிள்ஸ் எல்லாம் இப்படி மேலே வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வரப்போ நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா வந்து மொறுமொறுன்னு கிடைக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு உடனே வந்து ஒரு கரண்டியோ இல்லை நீங்கள் அந்த ஜல்லடை வடிகட்டுற ஜல்லடையோ எடுத்து நீங்கள் வந்து திருப்பி நீங்கள் திருப்பி விட்டுக்கலாம். ஏன்னா வந்து திருப்பாமல் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் இந்த மாதிரி எடுத்து இந்த சைடு ஒரு டைம் இந்த சைடு ஒரு டைம் ஒரு 2 டைம் திருப்பி விட்டுட்டிங்கன்னா போதும். மறுக்க அதில் செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒரு டைம் திருப்பினதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் லைட் ப்ரௌனில் இருக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா டார்க்காக ஒரு ப்ரௌன் கிடைக்கும். அப்போ அந்த டைமில் வந்து நல்லா வெந்திருக்கும். நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப விட்டுட்டிங்கன்னா ரொம்ப கரிஞ்சு போயிடும். இதுதான் வந்து கரெக்டான ஒரு கலரு. இந்த கலர் நீங்கள் வந்தோடனே நல்லா ப்ரௌன் கலரில் வந்தோடனே நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் ஒரு டொமேட்டோ கெச்சப்போடு நல்லா சர்வ் பண்ணிங்கன்னா வந்து நல்ல குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கிட்ட வந்து டொமேட்டோ கெச்சப் இல்லாதங்காட்டி நான் வந்து மைனஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுக்கு வந்து டொமேட்டோ கெச்சப் தான் நல்லாயிருக்கும். அது இருந்தால் அதில் வந்து நம்ம டிப் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதோட இந்த விலாக் வந்து முடியுது. உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய ஃப்ரெண்டோட ரிசப்ஷனோட வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன்ல அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.